ஹாய் டச் அண்ட் டோக்கிஸ் வியூவர்ஸ். ஹாய் சலோ. இன்றைக்கு இந்த வீடியோவில் விஸ்வநாத் அண்ட் சன் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. விஸ்வநாத் அண்ட் சன் இந்த திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்குல சூப்பரான வாத்தி, அதே மாதிரி லக்கி பாஸ்கர் உள்ளிட்ட சிறந்த திரைப்படங்களை இயக்கிய வெங்கி அட்லூரி தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கின்றார். இந்த திரைப்படம் வெளிவருவதற்கு ரெண்டு காரணங்கள் மிகப்பெரிய காரணங்களாக இருந்தது. ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் வெங்கி அட்லூரி. ஏன்னா இதுக்கு முதல் அவர் கடைசியாக எடுத்த திரைப்படம் லக்கி பாஸ்டர் என்ற ஒரு திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படமாக அமைந்திருந்தது. அதுவும் அதே மாதிரி சூர்யா சாருக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு என்ற கரியர்லேயே பெஸ்ட் வசூல் அடித்த ஒரு திரைப்படமாக மாறி இருக்கின்றது. அந்த கொண்டாட்டத்துக்கு பிறகு ரெண்டு பேற்ற வெற்றிக்கு பிறகு இந்த திரைப்படம் வருது. ஸோ இந்த திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் இந்த திரைப்படத்தின் எதிர்பார்ப்பு நினைச்ச அளவை விட ரொம்ப கம்மியாகவே இருந்தது. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த திரைப்படத்துக்கான ப்ரமோஷன் இந்த படக்குழு ரொம்பவே சுமாராகத்தான் பண்ணியிருந்தாங்க. அவ்வளவுக்கு பெரிய பப்ளிசிட்டியோ அவ்வளவு பெரிய ஹைப்போ இந்த திரைப்படத்துக்கு ஏற்படுத்தலை. அது இந்த திரைப்படம் எனக்கு பார்த்து முடிஞ்ச பிற்பாடு அது இந்த திரைப்படத்துக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் தான் சொல்லுவேன். அதை நான் பின்னுக்கு அதை சொல்றேன். ரைட், இப்போ விஸ்வநாத் அண்ட் சன் இந்த திரைப்படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நாங்கள் முந்தி இந்த விஜய் சூப்பர் அதே மாதிரி KTVL பார்க்குற தெலுங்கு டப்பிங் படம் மாதிரியான ஒரு படம். அதாவது ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட், ஒரு ஃபேமிலியில நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனையை எப்படி ஹீரோ சால்வ் பண்ணி மீண்டும் ஒற்றுமையாக ஃபேமிலி ஒன்னானாங்க என்றதுதான் அந்த பேசிக் கரு. அதை வச்சு தான் இந்த திரைப்படம் வந்திருக்கின்றது. இந்த ஒரு தாலி சென்டிமெண்ட்டை வச்சு 10 எபிசோட நான் பரபரப்பாக கேட்டேன். இந்த திரைப்படத்தில் இருக்கின்ற பிளஸ்களை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இந்த திரைப்படத்திலேயே முதலாவது பிளஸ் நான் சொல்ல போறது இந்த திரைப்படத்துக்கான கேஸ்டிங். அதுவும் முக்கியமான கேஸ்டிங் எல்லாம் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருந்து. இந்த திரைப்படத்தில் சூர்யா மிக சிறந்த ஒரு நடிப்பை அந்த கதாபாத்திரத்தில் விஸ்வநாத் சஞ்சய் என்ற கேரக்டர்ல ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கின்றார். அவ்வளவு ஹேண்ட்ஸமா ரொம்ப சூப்பராக சஞ்சய் ராமசாமியின் ஒரு ரீக்ரியேஷன் வெர்ஷனாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு சூப்பராகவே நடிச்சிருந்தார். ரொம்ப ஹேண்ட்ஸமாகவும் எமோஷனலாக இருக்கட்டும். ஐ திங்க் அந்த சூரிய போற்றுல அந்த ஒரு எமோஷனல் அழுகைக்கு பிறகு இந்த திரைப்படத்திலையும் அப்படியான ஒரு அழுகிற சீன் ஒன்று வருது. அதையும் ரொம்ப சூப்பராகவே இயல்பாகவே அவர் நடித்திருக்கின்றார். இந்த திரைப்படத்தில் சூர்யாவினுடைய நடிப்பு மிகச்சிறப்பாக அமைந்திருந்தது. அதை தாண்டி இந்த திரைப்படத்தில் சூர்யாவை விட ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, சூர்யாவினுடைய அம்மாவாக நடித்த ராதிகா சரத்குமார், அதே மாதிரி மமிதா பச்சு, ரெண்டு பேருடைய நடிப்பும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக இந்த திரைப்படத்துக்கு மமிதா பச்சு இந்த கேரக்டருக்கு அவங்க தான் இந்த கேரக்டருக்கு 100% ஆக்ட் ஆவாங்க. அதை தாண்டி இப்போ இந்த கேரக்டருக்கு வேறு யாரையும் கொண்டு வர முடியாது. ஏண்டா நம்ம தமிழ் திரைப்படங்கள் இருக்கும் லூசு ஹீரோயின் சொல்றப்படுற நம்ம ஜெனிலியா, அதுக்கு பிறகு நஸ்ரியா வந்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ இந்த மமிதா பச்சு பேர் என்ன 2K கிட்ஸ் அதாவது ஜென்சி கிட்ஸ் ஒரு ஃபேவரட் ஹீரோயினாக மாறி வராங்க. இந்த திரைப்படத்தில் அவங்களோட கேரக்டர் அப்படித்தான் எழுதப்பட்டிருந்தது. அதை இயல்பாகவே மமிதா பஜு கடத்திருக்காங்க. அதே நேரம் எமோஷனல் காட்சிகளை வெளிப்படுத்துறதுலையும் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. குறிப்பாக அதை தாண்டி இந்த ராதிகா சரத்குமாருடைய நடிப்பும் ரொம்ப சோலிட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. அவங்க ரொம்ப ஃபன்னாகவும் அந்த திரைப்படத்தில் வர அம்மா அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி பண்ண மாதிரி பையன் பொண்ணை பார்த்து ஓகே சொல்லணும்னலாம் இல்ல, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. குறிப்பாக ராதிகா சரத்குமாருக்கும் மமிதா பச்சுவும் வர சீன் எல்லாம் சிரிப்பு அலை என்று தான் சொல்ல வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க ரொம்ப என்கேஜிங்காக படம் போகுது. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த மமிதா பச்சு, ராதிகா சரத்குமார், சூர்யா இவர்களுடைய ப்ரெசன்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இவங்க வர எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா காமெடி ரொம்ப சூப்பராகவே இந்த திரைப்படத்தில் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதை விட படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே கதையை நோக்கி ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு கதை அப்படியே நேராக ரங்குது. அப்படியே நேரடியாக கதையின் இதில் விறுவிறுப்பாகவே போய்கொண்டிருக்குது. அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே அமைஞ்சிருந்தது. செகண்ட் ஹாஃபும் அதுக்கேற்றப்போ சூப்பராகவே போகுது. ஆனால் அந்த கதையில இருந்து செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு ஒரு இடையில டக்குன்னு ஒரு கல்யாணம் என்ற ஒரு சென்டிமெண்ட்டுக்குள்ள போய் அது கொஞ்சம் அந்த மெயின் கோரை விட்டு விலக்கி வந்ததால சில பேருக்கு அது லேக்காக அமைஞ்சிருக்குது. அதை கொஞ்சம் குறைபாடாக சொல்லிடுறாரு. மற்றபடி கிளைமேக்ஸ் ரொம்பவே ஒரு ஃபீல் குட்டான ஒரு கிளைமேக்ஸாக முடியுது. ஸோ படம் ஒரு பார்த்து முடிக்கும் போது ஒரு ஃபீல் குட் படம் பார்த்த ஒரு ஃபீல் நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்குது.
அடுத்து இந்த திரைப்படத்தில் இருக்கிற ப்ளஸ்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தின் லைவ் லொக்கேஷன்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக அமெரிக்காவில் லைவ் லொக்கேஷன், அதே மாதிரி ஊட்டியில் ஒரு வங்களாவில் ஒரு இது, அதே மாதிரி சூர்யா சார் முன்னுக்கு இருக்கிற அந்த வீடாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப லைவ் லொக்கேஷனில் வந்து எடுத்தது ரொம்ப ரிச்சாகவும் ரொம்ப பார்க்குறதுக்கு ஃபீல் குட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் வந்து இருந்துச்சு. அந்த லெவலுக்கு அந்த லைவ் லொக்கேஷன் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக வந்து எனக்கு அமைஞ்சு. விஷுவல்ஸாக படம் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ரிச்னஸும் ரொம்ப நீட்டாகவே வந்து இருக்குது. அதை தாண்டி இந்த திரைப்படத்தில் அடுத்த ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாசனுடைய பின்னணி இசை மற்றும் பாடல்களும் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. குறிப்பாக வந்து மமிதா பச்சி உண்ட என்ட்ரி சாங்காக வர அந்த பாட்டு பட்டாம்பூச்சியே அந்த பாட்டு, அதே மாதிரி கடைசியில் வந்து அந்த கல்யாண வீட்டில் வர சாங், அது அந்த விஷுவல்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஜி பிராஸுடைய பின்னணி இசையும் வந்து படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக வந்து அமைந்திருந்தது. மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து ரொம்ப சூப்பராகவே அமைந்திருந்தது. இந்த திரைப்படத்தில் என்ன அப்போ குறையே இல்லைன்னு சொல்ல போனால் குறை இருக்குது. அந்த குறை வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அந்த செகண்ட் ஹாஃபில் அவங்க சொல்கிற மாதிரி தான். செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்து ஒரு இடையில ஒரு கல்யாண வீட்டு சீன் மாதிரி வருது. அதுக்குள்ள வந்து மைண்ட் கோவிண்ட ஒரு சண்டை மாதிரி வருது. அதே மாதிரி ஒரு கல்யாண வீடு சீனில் கொஞ்சம் இழுத்தமாகி கிடந்துச்சு. அதில் கொஞ்சம் பேக் போனால் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் மீண்டும் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஃபீல் குட்டான கிளைமேக்ஸை கொடுத்து படம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீல் குட் படமாக வந்து முடியுது. நிச்சயமாக இந்த திரைப்படம் வந்து ஒரு தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் என்று தான் வந்து சொல்லுவேன். இதையெல்லாம் தாண்டி எனக்கு நான் வந்து விஷயம், இந்த திரைப்படம் வந்து நான் பார்க்க போகிறதுக்கு முதல் ஒன்று சொல்லியிருந்தாங்க, இது வந்து வாரிசு 2 திரைப்படம் மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏண்டா டே அந்த நம்ம பாயம்புலி படத்தில் சூரி சொல்கிற மாதிரி ஏண்டா இந்த செருப்பும் ஒண்டாடா என்ற மாதிரி தான் எனக்கு படம் பார்த்து முடியும் போது தோணுச்சு. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. ஏன்னா வாரிசு திரைப்படம் அது வேறு, அதில் நிறைய குறைகள் வந்து இருக்குது. இது அதையெல்லாம் தாண்டி ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு கொஞ்சம் விஷயம்னா கொஞ்சம் கதையை விட்டு வேறு இடத்துக்கு போய் வரது தான் கொஞ்சம் லேக்காக இருந்ததுபடி. மற்றும்படி ஒரு சொலிட்டான திரைப்படம். அப்படி கம்பேர் பண்ணது எனக்கு ரொம்ப கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த விஸ்வநாத் சன் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கருப்பு திரைப்படம் பர்சனலாக வந்து எனக்கு செகண்ட் ஹாஃப் வந்து ஒர்க் அவுட் ஆகல. அப்படி இருக்க சூர்யாண்ட வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக கடைசியாக வந்து ஜெய்வின் திரைப்படத்துக்கு பிறகு சூர்யாண்ட எந்த திரைப்படமே எனக்கு பெருசாக வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக வந்து அமையலை. இந்த படத்தில் சூர்யா வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு சீனில் சொல்கிற மாதிரி சாட்டிஸ்ஃபையாக இருக்குது அந்த மாதிரி சொல்கிற மாதிரி எனக்கு இந்த திரைப்படம் பார்த்து முடிந்து வரும்போது இந்த திரைப்படம் எனக்கு ஒரு சூர்யா திரைப்படத்தில் ஜெய்பீமுக்கு அப்புறமா வந்து என்னை ஃபுல் சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் திரைப்படமாக வந்து இந்த விஸ்வநாத் அண்ட் சன் திரைப்படம் எனக்கு மாறி இருக்கின்றது.